எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், இங்குள்ள தமிழர் ஒன்றாக கண்டே அப்படிங்கிற அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மெல்லாம் ஒன்று சேர்றது இல்லை, அது அவ்வளவு சுலபம் இல்லை, அது அவ்வளவு எளிதில்லை. அதை நிகழ்த்தி காட்டி இருக்கிற இந்த புத்தக திருவிழாவை சிறப்பாக ஒருங்கிணைக்க இருக்கிற இந்த பெருமகனார் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இரவு பகல் பாராமல் உழைத்ததாலோ, இல்லாதை தேடி தேடி கொடுத்ததாலோ, தீமைகளை கண்டு பாரதி போல் பொங்கி எழுந்து எழுதியதாலோ சிவந்த உங்கள் கைகளை தொட்டு இந்த செங்கை மக்கள் அனைவரையும் மீண்டும் வணங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் செங்கை பாரதியார் மன்றம் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த மேடையில் நான் மிக முக்கியமா வணங்க விரும்புகிற பெருமக்கள் யாருன்னா, இந்த பட்டி மண்டபம் அப்படிங்கிற இந்த அமைப்பை தொடங்கி காலந்தொட்டு பின்பற்றி இன்னைக்கும் பட்டிமன்றம் அப்படிங்கிற அமைப்பின் மூலியமாக இந்த தமிழ் சமூகத்துக்கு நல்ல தகவல்களை எடுத்து கொண்டு போய் சேர்க்கிற அத்துணை பட்டிமன்ற பேச்சாளர்களையும் முதல்ல வணங்கி தொடங்குறதா சரியா இருக்கிறது. ஒரு இளையோர் அரங்கமா இந்த பட்டிமன்றத்தை மாறி இருக்கு. ஒரு 5 இளைஞர்களை அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு பட்டிமன்றம் பேசுகிறது நாங்க கேட்கிறோம் அப்படின்னு நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது இருக்குல்ல, இதுதான் இந்த சமூக மாற்றத்திற்கான முதல் படி அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு எது காரணம்? அங்க போய் உட்காருங்க. உலக நாடுகள் எல்லாம் பயணிக்க தொடங்கிட்டோம். அங்கெல்லாம் போகும்போது ஒரு பெரிய விருப்பம் இருக்கு, இங்க வரும்போதுதான் ஒரு பெரிய பொறுப்பு. ஏன்னா அந்த வேலைகள் எல்லாம் எங்கள் பேச்சை நேசிப்பதற்காக வருகிறார்கள். இங்க நீங்க பேச்சை கேட்டுட்டு உள்ள போய் வாசிக்கிறது தான் முடியும். அப்படின்னா உங்களை வாசிக்க வைப்பதற்கான பொறுப்பும் உங்கள் தேசத்திற்கு நாங்கள் தகுதியானவர்கள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சது. அதை சரியாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. புத்தக திருவிழாவுக்கான தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சப்போ இந்த 5 குழுதான் அந்த தலைப்பையே தேர்ந்தெடுத்தோம். எப்படியான தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க நிறைய பேசிக்கிட்டோம், ஹரிசார் கூட கலந்துரையாடுறோம். அப்ப இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கலாம், எப்படி? புத்தக வாசிப்பு. இவ்வளவுதான் தலைப்பு. புத்தக வாசிப்பு தான் தலைப்பு. அதை தெரிவிக்கிறதுக்கு இப்ப 2 தலைப்புகளை எடுத்து நீங்க விவாதம் பண்ணணும்ல, அந்த தலைப்பு விட்டுட்டோம். இப்ப என்னவா பிரிச்சிருக்கோம்? புத்தக வாசிப்பு இன்புற்று ரீல்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தா போங்க, ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கிற இந்த சூழல்ல புத்தகம் பின்பற்றி வாழ்வது அப்படின்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு சுலபம். புத்தக வாசிப்பு இன்புற்று வாழ்வதற்கு அப்படிங்கிற புதிய தகவல் நாம மறந்த, நாம புத்துணர்ச்சி செய்ய வேண்டிய ஒரு தலைப்பின் கீழே பேசுறதுக்கு 2 பேர் இருக்காங்க. நீங்க நிச்சயமாவே கைதட்டணும். அவங்க தயாரிச்சு வந்துட்டு கேட்டாங்க, தம்பி கேட்டாங்க.